எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பர்வதமலைக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற மலை பாத்தீங்கன்னா மலைகளுக்கே அரசனான இந்த பர்வதமலை பாத்தீங்கன்னா 4500 அடி உயரம் கொண்டு அமைஞ்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சதுரகிரி மலை, வெள்ளைங்கிரி மலை போலவே அடுத்ததா இந்த மலை வந்து மிக உயரமான மலையா அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற மலைக்கு மேல சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. ரொம்ப மிக சக்தி வாய்ந்த மிக சிறப்பான சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. இங்கே இந்த கோவிலோட வந்து ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர பக்தர்கள் கருவறையில் போய் சிவபெருமாளுக்கு அவங்க கையாலேயே பூஜிக்கிறாங்க. இது ஒரு பெரிய வந்து இந்த கோவிலோட ரொம்ப அமைப்பாக இங்கே அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ 4500 அடி நம்ம இந்த மலையில் ட்ரெக்கிங் போயிட்டு இந்த மலை எப்படி இருக்குது, இந்த மலை பயணம் எப்படி இருக்குது, மேலே இருக்கிற கோவில் எப்படி இருக்குது, சிவபெருமாளுடைய தரிசனம் நம்ம எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து மலைக்கு ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். நம்ம மலைக்கு அடிவாரம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்துலேயே 2 வீலர் பார்க்கிங்கு வசதி இருக்குது. நம்ம 2 வீலரில் வந்தால் பார்க்கிங் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே எச்சரிக்கை போர்டு, இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே மலைக்கு அடிவாரம் நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கார். மலை தூக்கிட்டு போகிற மாதிரி ராமர். கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வழிபோகுது. இதுதான் நம்ம மலைக்கு போகிற பாதை. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கே கேட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணல. தெரியுது பாருங்கள், அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம வந்து போகணும். இன்னும் மலைக்கு அடிவாரமே போகல. பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில. கொஞ்சம் தூரம்ன்றாங்க. இன்னும் படிக்கட்டுக்கிட்டே நம்ம வரல. பார்த்திங்கன்னா தெரியல, இவ்வளோ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம மலை அடிவாரமே வரல. காலையில் வந்து எல்லாம் இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த வெயிலில் எப்படி ஏறி இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மனசுக்கு அவங்க சொல்கிறது ஒரு பதட்டமாக இருந்தாலும் சிவபெருமாள் மேலே பாரத்தை போட்டு நம்ம கண்டிப்பாக ஏறி இறங்குன்ற நம்பிக்கையில் போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு, 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம மேலே போகிறதுக்கு 6 மணி ஆகுமா. மலைக்கு அடிவார கோவிலாண்டா அன்னதானம் போடுறாங்க. பாருங்க, எச்சரிக்கை போர்டு அங்கங்கே இருக்குது. நீங்களே படித்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம மலைக்கு எடுத்துன்னு போகக்கூடாது. வனதுர்கை அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த சைடில் வந்து மலைக்கு போகிற பாதை அமைஞ்சிருக்கு. காட்டுக்குள்ளே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது போகிறதுக்கே. படிக்கட்டு அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். படிக்கட்டு வந்துச்சு. பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து படிக்கட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நந்தி அமைஞ்சிருக்காரு, விநாயகர், சூலம், இந்த சைடு முருகர், வள்ளி தேவியானி அமைஞ்சிருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள். தென் கைலாயம் என அழைக்கப்படும் பர்வதமலை மல்லிகார்ஜுனர் சமேத பிரம்மராம்பிகை தாயார் அமைஞ்சிருக்காங்க மலைக்கு மேலே. ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. மேலே போகலாம். நம்ம 3 மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த டைமில் கீழே இறங்கி வரோம், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம கீழே வந்து பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஜனம் இருந்தது. நாங்களே வந்து இன்றைக்கி ஜனம் இருக்குமா இல்லையான்னு வந்து பயங்கர கூட்டம். இன்றைக்கி சண்டேன்றதால நிறைய பேர் வந்து சிவபெருமாள் தரிசனம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து விசேஷ நாட்கள் எதுவும் இல்லை. சாதா டைம்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். 3 மணிக்கு மேலே இந்த மலைக்கு போகிறதுக்கு அலோடு கிடையாது. நம்ம வந்து காலையிலே வந்தால் நம்மளுக்கு ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும். இந்த 3 மணிக்கு மேலே ஏன் இந்த பக்தர்கள் இது உள்ளே விடுறது இல்லைன்னா, இது ஒரு பெரிய காடு. இவ்வளோ தூரம் இறங்கி நம்ம 3 மணிக்கு போனால் இறங்கி ஏறத்துக்கு முடியாது. அதனால் டைமிங்கோடு 3 மணிக்கு மேலே ஏறி விடுறதில்ல. நீங்கள் வர்றது இருந்தால் காலையில் வந்துடுங்க. காலைல வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இந்த 3 மணி டைமில் இறங்கிட்டாங்க. நம்ம வந்து டைம் மிஸ் பண்ணிட்டோம். 3 மணிக்கு தான் ஏறிட்டு இருக்கோம். பார்க்கலாம் மேலே போய் கீழே வரத்துக்கு என்ன டைம் ஆகுது தெரில.
பசங்களாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் தான் போதும். இன்னும் மேலே போகிறதுக்கு இன்னும் பயங்கரமாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாதைன்னு சொல்கிறாங்க. சிவன் இருக்க பயமேன், சிவனை நோக்கி பயணம் பண்ணுவோம். வாங்க, நீங்களும் எங்கள் கூட வாங்க. இந்த மலை பயணம் போய் சிவபெருமாளை மல்லிகார்ஜுனரீஸ்வரை தரிசனம் பண்ணலாம். வாங்க போகலாம். படியில் வந்து நம்பர் போட்டு இருக்குது, நம்ம எத்தனை படி ஏறி இருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்கு. இது வரைக்கும் சமமாக தான் இருக்குது லைட்டாக. இதுக்கப்புறம் தான் நெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் நெட்டாக ஸ்டார்ட் ஆகுது படி. இங்கே பாருங்கள், பக்கத்தில் அந்த மலை உச்சிக்கு தான் இப்போ நம்ம போகணும். மேலே அந்த உச்சியில் தான் நம்ம போகணும். இந்த உச்சியில் தான் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. ஏறி இறங்குனியா? கஷ்டமா இல்லை? அப்படியே இந்த படியை மறைச்சுன்னு இருக்குது காடு. அப்படியே மரம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே படியே சூழ்ந்துன்னு இருக்கிறன்ற மாதிரி மலைகள் பாதி இப்போ அப்படியே வளைஞ்சி போகுது. இப்போ தான் நம்ம வந்து 300 படி ஏறி வந்திருக்கோம். பயங்கரமாக காடு. அதனால தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்தி பொட்டி இதெல்லாம் எதுவுமே அலோடு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அந்த தீ கொஞ்சம் இது வச்சுன்னா அப்படியே காடு ஃபுல்லாக பற்றிக்கும். அந்த அளவுக்கு கேப்பே இல்லாத பார்த்திங்கன்னா அவ்வளோ மரம் ஒரே மாதிரி இருக்குதுன்னா மரம் தெரில. அதனால தான் இந்த வத்தி பொட்டியெல்லாம் அலோட் பண்ண மாட்டுறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எதுவாக பிஸ்கெட்டு எந்த பொருள் ஏதோ அது ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கும் காசு வாங்கிடுறாங்க. அந்த பொருள் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கவரு அந்த வாட்டர் கேன்லாம் எடுத்து வந்து கீழே கொடுத்துட்டு அந்த காசு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா செய்கிறாங்க. ஏன்னா நம்ம பக்தர்கள் அதிகமாக இங்கே குப்பை போடுவாங்கன்றதால. கோவில் தெரியுது பாருங்க. இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போனோம். நம்ம வந்து படிக்கட்டு இந்த சைடு போகிறோம். மலை பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பக்கம் சைடில் இருக்குது. இது வந்து அப்படியே இந்த பாதை வந்து இந்த மலையெல்லாம் சுற்றிக்கிட்டு அப்படியே மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் போக தான் நம்மளுக்கு பாதை எப்படி இருக்குதுன்னு தெரியும். வாங்க போகலாம். எனக்காக வெயிட்டிங்கா? இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க. சிவசிவா பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் பார்வதி அன்னை அமைஞ்சிருக்காங்க. எத்தனை மணிக்குண்ணா யார் நீங்கள்? 1:30 மணி ஆயிடுச்சு. 1:30 மணி. ரொம்ப இதுவாக இருக்கா, நெட்டாக இருக்கா மேலே? அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் அந்த மாதிரி. கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆகுது. எத்தனை மணிக்குண்ணா யார் நீங்கள்? 8:30 மணிக்கு போனப்போ தான் வரோம். காலையிலையா? மேலே ரொம்ப நேரம் இருந்துட்டிங்களா? இல்லை ஏறி? 4 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? 4 மணி நேரம் மேலே ஆச்சுதான். சரி சரி. மறுபடியும் இறங்கணும். இறங்குது ஈஸியாக இருக்குல்ல? கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் பார்த்து இறங்கணும் அந்த கல் மாதிரிலாம். ஓ சரி சரி. அந்த ஒரு பாறையில் வந்து பார்த்து இறங்குனாங்களே அதுவா? ஒரு பாறை எதுவும் இருக்காமே மேலே? கடப்பாறை. ஓ சரி சரி. இந்த பாறையில் சிவன் வரைஞ்சிருக்காங்க. இங்கே கூட வந்து சிவன் பாறையில். தேங்க்ஸ்ண்ணா. போகிற வழியில் ஐஸு வாங்குறீங்களா? அப்போல்லாம் இந்த ஐஸ் தானே வாங்கி சாப்பிடுவோம். சூப்பர்ப்பா சூப்பர். தேங்க்ஸ் சொல்லு. சூப்பர் சூப்பர். பெரியவங்களுக்கே இந்த எண்ணம் வர்றது பெரிய கஷ்டம் இல்லை?
சூப்பர். ஒரு அண்ணா வந்தார், இவ்வளோ பெரிய கொம்பு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நம்ம 740 படிக்கட்டில் இருக்கோம். இப்போ வந்த தூரத்து ஏறணும் இல்லை? எல்லாம் ரொம்ப காலையிலே வந்திருக்காங்க. 7:30, 8:30, 11:30, 1:30 இந்த மாதிரி வந்திருக்காங்க இறங்கி போகிறவங்கெல்லாம். மேலே கொஞ்சம் நேரம் இருந்திருப்பாங்க. சில பேர் ஏறத்துக்கு லேட்டாக இருக்கலாம். நம்ம பார்க்கலாம். நம்ம ஏறுற அந்த ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ நேரத்தில் ஏறி நம்ம இறங்குறோன்னு சொல்லிட்டு அந்த டைமிங் வந்து பார்க்கலாம். ஒரு விஷயம், படிக்கட்டில் வந்துட்டு இருந்தோம், அங்கே ஐஸ் ஊற்றுன்னு இருந்தாங்க. ஒரு பையன், சின்ன பையன். பார்த்திங்கன்னா எங்ககிட்ட காசு எதுவும் இல்லை, 10 ரூபா தான் இருந்தது. ஆனால் ஐஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா சொன்னாங்க. சரி வேணான்னு விட்டுட்டோம். திருப்பியும் கூப்பிட்டு பரவாயில்ல எவ்வளோ இருக்குது கொடுங்க 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கின்னு ஒரு ஐஸு கொடுத்தாங்க. 20 ரூபாய் ஐஸை 10 ரூபா கொடுத்தான் பையன். இந்த காலத்தில் பெரியவங்களுக்கே இந்த மாதிரி வந்து ஒரு குணம் வரதில்ல. சின்ன பையன் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உலகத்தில் எவ்வளவோ வந்து நிறைய கெட்டது நல்லது நிறைய இருக்குது. இந்த மாதிரியும் வந்து மனுஷால பார்க்கும்போது அது சின்ன பையன், அதுவும் சின்ன பையனுக்கு இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ மலை தூரம் ஏறி அவன் வந்து ஐஸ் விற்கிறான். நம்ம வந்து சும்மா ஏறி வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் ஐஸ் பெட்டியே தலை மேலே தூக்கின்னு வந்து இன்னும் மேலே போய் விற்றுட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபாய் ஐஸ் குத்துது உண்மையாக எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியுது. உண்மையாக கிரேட் அந்த பையன். வாங்க போகலாம். கைப்பூச்சி நல்லா இறங்குறாங்கப்பா. இறங்க முடியலையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? எத்தனை மணிக்கு ஏறினீங்க மேலே? காலையில் ஒரு 10 மணிக்கு. 10 மணிக்கு ஏறி இப்போ தான் வரீங்களா? மேலே ரொம்ப நேரம் இருந்தீங்களா இல்லை ஏறி இறங்கிறதுக்கு? ரொம்ப நேரம் 2 மணி நேரத்தில் ஏறிட்டோம். ஓ சரி சரி. மேலே நிறுத்திக்கிறாங்களா? மேலே நிறுத்திடுவாங்க. சாப்பாடுலாம் கொடுக்குறது கலப்படாது, கஞ்சி கொடுப்பாங்க. எதுன்னு படிக்கட்டு இருக்குன்னா இந்த படிக்கட்டு மேட்ரு கிடையாதுமா. அதுக்கு மேலே இந்த 1243 ஏதோ ஒரு படிக்கட்டு, 1263 263 படிக்கட்டு. இதே போல பாரிமலை ஏறணும். அங்கே போனா பேர் பாரு, அதில் படிக்கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அதில் ஏறணும். ஜாலியாக போயிட்டு வரணும். ஓம் நமச்சிவாய நமக. வா அவ்வளோதான். பையன் கூட்டு போட்டு மேலே சேர்த்துருவாரு. அவருக்கு தூக்கம் வருதுன்னு தூக்க சொல்கிறேன். அவருக்கெல்லாம் காலெல்லாம் வலிக்கல, எனக்கு முட்டி வருது. எத்தனை மணிக்கு ஏறினீங்க காலையில்? 9 வரைக்கும் வரணும். சூப்பர் சூப்பர். குழந்தை ஏறி இறங்கிப்பா. மேலே வந்து கூட்டம் இல்லையா? ஒருத்தர் சொல்லிட்டு போனார். நம்ம கூட்டம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம டைமிங் ஆகி வந்ததால் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் இறங்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இறங்கி போயிட்டாங்க காலையிலே வந்து. எப்படியோ கொஞ்சம் ஜனம் இருப்பாங்க, அவங்கள நம்பி ஏறுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஒரு டைமிங்க்கு மேலே நம்மளை கீழே இறங்க விடுறது இல்லையா. நைட் ஆயிடுச்சுன்னா மேலேயே நிறுத்தின்னு மறுநாள் காலையில் தான் நம்மளுக்கு கீழே வந்து போகிறதுக்கு அலோட் பண்ணுவாங்களாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே தங்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வசதியெல்லாம் மேலேயே வந்து செய்கிறாங்க, அன்னதானம். சாப்பாடு பிரச்சனை கிடையாது மேலே போனால். நம்ம அப்படி ஒரு மேலே டைம் ஆயிடுச்சுன்னா மேலே தங்கினா கூட பயம் இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம தங்கிட்டு வாய் வளருது படி ஏறுறதில்ல, மேலே தங்கிட்டு நம்ம அப்புறம் மறுநாள் காலையில் நம்ம கீழே இறங்கலாம். இது ஒரு விஷயம் இருக்குது, பரவாயில்ல பார்க்கலாம் வாங்க. நம்மளால் கீழே வர முடியுதா இல்லை நைட்டு மேலே இருக்கிறோமான்னு தெரியல. வாங்க போகலாம். இதோட பாரு லாஸ்ட்டா கொஞ்சம் தூரம் போகணுமா? அப்படிங்க. ஓ ரொம்ப தொலை வருமா? கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். கொஞ்சம். எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 10 மணிக்கு. கஷ்டமாக இருக்கா ரொம்ப அங்கே? அதனால கஷ்டமாச்சு. அப்பாடி எத்தனை படி ஃபஸ்ட்டு சொன்னா? 1000
263 இதோட படி வந்து அவ்வளோதான். இங்கே வந்து சூளம் இருக்குது. இதுலேருந்து வந்து நடப்பாதை இப்படிதான் இருக்கும். கல் பாருங்க ஃபுல்லாகவே அப்படி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்கணுமா. படிக்கட்டு முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறை வந்து புதைச்சிருக்காங்க. அப்படியே இப்படி போய் அப்படியே வளைவாக அந்த பக்கம் போகுது. இதாக இருக்குது வழி ஃபுல்லாக. பேக்கில் பாருங்கள் தண்ணி வருது. ஒரு கொம்பு வந்து ஒரு அண்ணன் கொடுத்தாரு. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பாதை ஏறுது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்க பாதை இந்த மாதிரி ஏறி தான் போகணும். என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுறது பிரச்சனை கிடையாது. நம்ம ஏறி இறங்கிடலாம். நம்ம டைம் வந்து மீறி வந்திருக்கோம். பசங்களை வச்சுட்டு டைம் வந்து நம்ம கரெக்ட் டைம் வரல. காலையில் வந்துருக்கணும். எல்லாம் இறங்குறாங்க கரெக்ட் டைமுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்களா இந்த மாதிரி? இது மாதிரி தான் நிறையவே இருக்குது. இது அதிகமாக இருக்கும். மற்றதில் கொஞ்சம் கொஞ்சம். சரி ஏறிடுவோமா? ஏறுவோமா? சொல்லுங்க. என்ன டைம் வந்தாலும் நம்ம சிவபெருமாளை தரிசனம் பண்ணுறோம். வாங்க போகலாம். இது ஐயப்பன். சிவபெருமான். இங்கே வந்து நம்ம படிக்கட்டு முடிஞ்சு கொஞ்சம் நடப்பாத வழியாக வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் பின்னாடி நாகத்தோடு அமைஞ்சிருக்காரு. இங்கே பழமையான ஒரு லிங்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பழைய கோவில் ரொம்ப பழமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே வந்து சிவபெருமாள் அமைஞ்சிருக்காங்க. கோவில் பேக் சைடில் தண்ணி, குடிக்கிற தண்ணின்னு நினைக்கிறேன். குடிக்கிறாங்க தண்ணி. குடிக்கிறதா குடிங்க. இங்கே தண்ணி இல்லைன்னா இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். டேங்கே இருக்குது. முருகர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாறையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுருக்காங்க பாருங்க. ஏன்னா இப்போது தனியாக வந்தால் வந்து சைடு எந்த சைடு போக தெரியாதுல்ல, அதனால இந்த மாதிரி அம்புக்குறி இருக்குது பாருங்க. எல்லாம் பாறையிலே இருக்குது பாருங்க. அப்படியே போகிற வழியெல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டே வரலாம். ஏறுவோமா? இங்கே வந்து சிவலிங்கம், சூலம். இறக்கிறாங்களா நான் மேலேருந்து? இல்லை டைம் மீறிச்சுன்னா மேலே இருக்கணும் ஸ்டாப்பு. எத்தனை மணி வரைக்கும் இறக்கி விடுவாங்க? எத்தனை மணி வரைக்கும் இறங்கலாம்? எப்படி நைட்டில் கூட இறங்கலாம். பாருங்க கடப்பறை பாறை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கம்பி வந்து போட்டிருக்காங்க. இது செங்குத்தாக இருக்கிறதால இந்த மாதிரி பிடிச்சின்னு ஏறத்துக்கு. இங்கே போர்டில் வந்து என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா,
இந்த உடல்நலை குறைபாடு உள்ளவர்கள், இந்த இதய நோய், இந்த மாதிரி நிறைய வந்து உடலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப வீக்னஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏற முடியாதுன்னு சொல்லி போட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, சிவபெருமாள் அவர் வந்து நம்மளை பார்க்கணுன்னு அவர் நினச்சிட்டாருன்னா, எந்த ஒரு வீக்னஸாக நம்ம உடம்பு இருந்தாலும், எந்த மன கஷ்டத்தில் இருந்தாலும், நம்ம எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக அவரை பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் வந்து இந்த மன உறுதியும் அவர் மேலே வந்து நம்பிக்கை வச்சு நம்ம ஏறணும்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எவ்வளோ கடுமையான பாதை இருந்தாலும் நம்ம ஏறி அவரை தரிசிக்கலான்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் நெட்டாக இருக்குது ரொம்ப. இதுக்கப்புறம் தான் இந்த கடப்பாறை பாறை வருதுன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். இது வந்து கம்பி மாதிரி குத்துருக்காங்க, அது மாதிரி பிடிச்சின்னு ஏறலாம். பாருங்க, இன்னும் மேலே போகுது, ஏறிட்டு இருக்காங்க. இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி. சரி, சரி, அவங்களுக்கு வழி விட்டுரு, பார்த்து இறங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா செம 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 அப்பா, அப்படியே பனிமலை மாதிரி இது இந்த திருநீர். ஏய் செமப்பா, சூப்பர் சூப்பர். அப்படியே இந்த இமயமலை இருக்குமே அந்த மாதிரி இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா. வாசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மேலே சிவபெருமானும் நந்தியும் அமைஞ்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இயற்கை, அப்படியே பயங்கரமாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு உற்சாகமாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. அவ்வளோ காற்று. இது பாருங்க, எங்கள் பேக் சைடில் சூளம். இந்த பாறை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருநீராலேயே அவருக்கு அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சி அபிஷேகம் மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே இந்த பாறை ஃபுல்லாகவே திருநீர் நிறைஞ்சி இருக்குது. இவ்வளோ திருநீர் வாசனை அப்படியே ரொம்ப மணக்குது. சிவபெருமாளுடைய அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. செம சூப்பரான இடம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்கள் பேக் சைடில் பாருங்கள், அப்படியே மலை, பெரிய அப்படியே ஒரு பள்ளம், செம இயற்கை, பயங்கரமான ஒரு ஹைட்டில் இருக்கோம் நம்ம. அப்படியே ஃபுல்லாகவே பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலையை தான் நம்ம ஏறணும், இந்த வழியில் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து தொட்டில் கட்டி வேண்டியிருக்காங்க. எவ்வளோ பக்தர்கள் வந்து வேண்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மரம் ஃபுல்லாகவே தொட்டில் தான். ஒரு பெரிய புடவையை கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இவ்வளோ கஷ்டமாக, குழந்தை இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த வேண்டிட்டு தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த கடப்பாறை பாறைன்னு சொல்லிட்டு ஒரு பாறை இருக்குது. அது வந்து இந்த மாதிரி இரும்பு மாதிரி நட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த பாறை ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அந்த இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கான். நம்ம வந்த வழியை கொஞ்சம் பாருங்கள். இந்த வழியில் வந்தோம்.
வழியே தெரியல, திரும்பி பார்த்தா அந்தளவுக்கு ஏறி வந்திருக்கோம். ஃபுல்லாகவே மலை. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடு ஏறுறாங்க பாருங்கள். அங்கே ஏறி போனோம். அப்படியே ஒரு ரெட் கலரில் வந்து இரும்பு கம்பி மாதிரி தெரியுது. அப்படியே மேல் பக்கம் போனோம். வாங்க போகலாம். சார்ஜர் வேறு நம்மளுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு. பார்க்கலாம் வாங்க. சிவபெருமாளை நம்ம வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக சார்ஜர் காலி ஆகிறதுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிடலாம். கஷ்டம் இல்லாமல் வந்து சிவபெருமாளை தரிசனம் பண்ணிட்டா அப்புறம் என்ன இருக்குது? கஷ்டப்பட்ட பிறகு தான் அவரோட தரிசனம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த படி ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி படி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிடிச்சின்னு ஏறத்துக்கு வரல போ. இந்த பாரி அப்படியே வந்து இந்த கம்பி படிக்கட்டிலே தான் கிடக்கணும். கால் பார்த்து கரெக்டாக வச்சு ஏறு, அவ்வளோதான். நம்ம ஏறி வந்த பாதை பாருங்க. அங்கேருந்து ஏறி வந்தோம். செம டவுனு. இங்கெல்லாம் வந்து குழந்தைய கூட்டின்னு வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வர வேண்டியதாக இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான பாதை இது. இந்த படிக்கட்டு தான் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ இன்னும் நம்ம ஏற வேண்டியது இருக்குது. இப்படி போய் அந்த சைடில் போய் அப்படியே போகணும். நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா ஏறும்போது நம்ம பின்னாடி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் பின்னாடி பாருங்க, நான் உங்களுக்கோசரம் தான் பார்க்குறேன். செம பள்ளம், பயங்கரமாக இருக்குது. ஐயோ, அது பார்த்தாவே கால் தானாக நடுங்குது இல்லை? இன்னும் இந்த படி ஏறணும். அப்படியே வந்து ஒரு இப்படி இல்லை படி, அப்படியே இப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது படி. நான் கொஞ்சம் பார்த்து வாங்க. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் கூட்டின்னு வர்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். இப்போ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இன்னும் இதை விட இன்னும் சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட்டின்னு வரணும். கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஆனால் நம்ம ஏறும்போது எதிர்க்க வந்தாங்க நிறைய பேர். எப்படி ஏறி இறங்குனாங்கன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ரிஸ்க் இது. ஆனால் என்னை கேட்டால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து பார்த்து தான் வர வேண்டியதாக இருக்கும். வயசானவங்களாம் கூட ரொம்ப கஷ்டம். 2 பாதை இருக்கான். இது வந்து இறங்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சைடு ஒரு பாதை இருக்கான். நம்ம வந்து தெரியாமல் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முறை வர்றதால நம்ம வந்து இரும்பு வந்து படிக்கட்டு வந்து அதோட முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஏறி அப்படியே மேலே போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். அப்பா செம வியூப்பா, செம வியூ. பாருங்க, அந்த ஒரு பெரிய ஒரு பாறை, மலை பாறை, ஒரு பெரிய பாறை. அதை கடக்கணும். மேலே தான் வந்து கோவில் இருக்குது. இன்னும் அந்த மலையை கடந்து போகணும். இந்த பக்கம் வழி போகுது. பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் ஏதோ ஒரு இடம், என்ன அதுன்னு தெரியல. இந்த கட்டடம்லாம் பார்த்தா இப்போ அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது. இது என்னது? இது குகையா என்னன்னு தெரியல. இந்த வழியா? ஓ, பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 2 வழி வருது. இதுதான் வந்து ஏறுற வழி. பாருங்க, எங்கள் மண்டபம் மாதிரியே இருக்குது. நம்ம அந்த சைடு வந்துட்டோம், இறங்குற சைடு நம்ம ஏறிட்டோம். பார்த்திங்கன்னா மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த சைடில் தான் நம்ம ஏறி வரணும்னு நினைக்கிறேன்.
இது பாருங்க, இது ஓரமாக வந்து நம்ம வரணும். நம்ம அந்த சைடு வந்துட்டோம். பக்கம்தான் நம்ம ஏறி வந்துருக்கணும். நம்ம இறங்குற வழிக்கு ஏறிட்டோம். ஃபஸ்ட்டு முறை வந்தால் இப்படி தான் தெரியாமல் இருக்கும். ஒரு சுனை நீர் மாதிரி தண்ணி இல்லை. மலையில் இந்த மாதிரி இல்லை. இங்கே வந்து பாதம். பார்த்தீங்கன்னா பக்கத்துல பெரிய பள்ளம் அந்த மாதிரி இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க. ஓரமாக அந்த மாதிரி ஒரு சிறிய பாதை தூரம் தான் போகணும். இந்த பக்கம் மேலே ஏறணும். இந்த பாறை சந்து மாதிரி. இல்லை ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. 2 பாறை இடுக்கில் வந்து ஒருத்தர் போகலாம். அந்த அளவுக்கு சிறிய பாதை. ஒரு 2-3 கோயில் போனதால கொஞ்சம் பயமாக இருக்கு. அப்படியா? இல்லை, நீங்கெல்லாம் இந்த வயசுல ஏறாம அதுக்கப்புறம் ஏற இன்னும் கொஞ்சம் தூரம். இந்த அண்ணா ஞாபகமாக வீடு எடுத்துக்கலாம். என்ன பயம். பாடி நம்ம மட்டும் தான் இருப்போம் போலக்குது மலைக்கு மேலே. இப்போதான் நிம்மதியாகுதா? இருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இறங்குறத யோசிச்சு பார்த்தா எப்படி இறங்குது அப்போ? கண்ணை கட்டிட்டு இறங்கலான்னு இருக்கேன். கீழே விட்டாலும் பரவாயில்ல. நான் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து உருட்டி விட்றேன்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்துட்டோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மேலே சிவன் பார்வதி எல்லாம் பேட்டரி. இதுதான் கோயில் படிக்கட்டு. மேல இருக்காங்க கொஞ்சம் பேர் நினைக்கிறேன். அதான் 2:45. 3 மணியோட லாஸ்ட். இப்படியே வா. என்ட்ரன்ஸ்ல விநாயகர். வந்து நந்தி. பாடி கையில் சில்லுன்னு வச்சு சுவாமியோட கருவறை மேலே இருக்கிற விமானம். என்னடா உள்ள எது பக்கத்தில் தாயார். 2 பக்கம் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். மலை உச்சிக்கு வந்துட்டோம். நம்ம கூட போய் வந்தாங்க கேங்கு. இங்கே வந்து ராக்கெட் வச்சுட்டு இங்கே கூட பார்த்தீங்கன்னா சுனை நீர் பாறையில் கோவிலுக்கு சைட்லேயே. ஃபுல்லாகவே திருநீர்.
அதான் இங்கே அங்கே ரோட்டில் பாம்பு வெள்ளையா வெள்ளையாக தெரிஞ்சிச்சு பேர் பாறை மேலெல்லாம் அப்படியே இந்த என்னது அது வந்து இரட்டை நந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா கருவறை. சித்தர்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர், ஆறுமுகர், வள்ளி தேவியானை, பார்த்தீங்கன்னா சிவபெருமான், பார்வதி அன்னை, நந்தி. நந்தி எதிர்த்தாப்புலே வந்து கருவறை. விளக்குல ஃபுல்லாக அங்கேயே எண்ணெய் இருக்குது. நம்ம தனியாலாம் விளக்கு ஏற்றுறதுலாம் இல்லை. இங்கே தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது. இதில் நம்ம எடுத்துகிட்டு வந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. பக்கத்துல தாயார் சன்னதி. பர்வதமலை உச்சியில் இருக்கும். நைட் ஆக போகுது. அங்கங்கே வந்து அப்படியே நட்சத்திரம் மாதிரி பாருங்க, லைட் தெரியுது. சூப்பராக இருக்கு. ஃபுல்லாகவே மலைகள் சுற்றி. எல்லாருமே வந்து பர்வதமலை நம்ம எப்படி ஏறி வந்தோன்னு பார்த்தீங்க. அதே மாதிரி கருவறையில் இருக்கிற சிவபெருமாளை நம்ம தரிசனம் பண்ணோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏறி வந்த அந்த ஒரு களைப்பே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே மறைஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு அவரோட தரிசனம் நம்மளுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நம்ம கையாலேயே திருநீர் அபிஷேகம் அவருக்கு செஞ்சோம். இதுவும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக இங்கே வந்து நம்ம கையாலேயே வந்து செய்கிற மாதிரி வந்து பூஜைகள் செய்கிற மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. எனக்கு பேக் சைடில் தெரியுது பாருங்கள், சுவாமியோட கருவறை, தாயாரோட விமானம். பர்வதமலை உச்சியில் வந்து நின்றுட்டு இருக்கோம். நைட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால் வந்து கீழே இறங்கி போக முடியாது. போகிறதுக்கு எப்படியோ வந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடும். குழந்தைங்களாம் வச்சு நம்மளால் வந்து நைட்டில் வந்து மலை இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே தங்குறாங்க. அங்கே பக்கத்தில் வந்து அங்கே ஒரு மடம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் போடுறாங்க. அது சாப்பிட்டுட்டு இங்கே தங்குறாங்களாம். அவங்களோட சேர்ந்து நம்மளும் இங்கே தங்கிடலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கும்போது நம்ம நைட்டில் வந்து மலையை வந்து இறங்கி போகிறதுன்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா வந்து இதெல்லாம் மலைகள் எங்கே பார்த்தாலும் ஒரு அடர்ந்த காடு. இது சின்ன மலை இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். இது ஒரு பெரிய மிகப்பெரிய மலை. மலைக்கே ராஜாவான பர்வதமலை இது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். 4500 அடி உயரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்ம இறங்கினோன்னா அவ்வளோ சுலபம் கிடையாது குழந்தைங்கள வச்சுட்டு. அதனால் நாங்கள் இங்கே தங்கிட்டோம்.
இன்னைக்கு சிவபெருமாள் நம்மளை வந்து இன்னைக்கு நைட்டு தங்க வச்சு தான் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நம்ம மனசில் நினச்சி சிவபெருமாளாண்டே தங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சதுக்கு உண்மையாகவே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து இறங்கிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் நம்மளால் வந்து இறங்க முடியாத அளவுக்கு இப்போ வந்து டைமிங் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, லைட்டெல்லாம் போட்டாங்க. ஏறி வரத்துக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு, நம்ம இறங்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். நீங்கள் வரது இருந்தால் கண்டிப்பாக காலையில் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் இறங்கி போயிடலாம். ஈவினிங்லாம் வராதிங்க, இந்த மாதிரி வந்து டைமிங் மிஸ் ஆகிடுது, நம்மளால் இறங்க முடியாது. அந்த கம்பியிலே வந்து நம்மளுக்கு அந்த பாறை இறங்கிறதுக்கு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம இருட்டில் வந்து கொஞ்சோண்டு காலை நம்ம மிஸ் பண்ணி வச்சோம்னாலும் நம்ம வந்து விழுந்துருவோம். படும் பள்ளமாக இருக்குது. நம்ம குழந்தைங்கள வச்சுலாம் அந்த ரிஸ்க் எடுக்க நம்ம விரும்பலை. அதனால் சிவபெருமாளாண்டியே இன்னைக்கு நைட்டு அவரோடைய நம்ம வந்து அவரை நினச்சி இங்கே தங்கிட்டு அந்த மண்டபத்தில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு தங்கிட்டு நம்ம காலையில் வந்து எழுந்து பொறுமையாக நம்ம அவரை திருப்பியை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மலைக்கு வரணுன்னா குழந்தைங்கள்லாம் இட்டுன்னு வரணுன்னா கொஞ்சம் பார்த்து வரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு மலை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கும் மேலே நம்ம வந்து தரிசிக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வரலாம். சிவபெருமாள் நம்மளை வந்து பார்க்கணுன்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக எவ்வளோ ஹைட்டு இருந்தாலும் நம்ம ஏறி வந்து சிவபெருமாளை தரிசனம் பண்ணலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. நீங்களும் கண்டிப்பாக வந்து இங்கே தரிசனம் பண்ணுங்கள். பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஆனால் ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்களோடவே நம்ம சேர்ந்து தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால் டவுன் இறங்க முடியாது. பேட்ரி வந்து லோவாக இருக்குது. அப்படி பேட்ரி இருந்ததுன்னா நான் உங்களை காலையில் திருப்பி மீட் பண்ணுறேன்.